அதாவது லவண்யா, சென்னையை ஒட்டி உள்ள செங்குன்றம் அருகே இருக்கின்ற நல்லூர் சுங்கச்சாவடியில் நேற்று பெய்த கனமழையினால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாகி உள்ளது. முறையாக மழைநீர் வடிகால்களை அங்கு ஏற்படுத்தாததால் ஒட்டுமொத்த சுங்கச்சாவடியிலும் தண்ணீர் இப்பொழுதும் தேங்கியுள்ள காட்சியை நம்மால் காண முடிகிறது. வட மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய முக்கிய சாலையாக உள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நல்லூர் சோதனை சுங்கச்சாவடியை பொறுத்தவரை முற்றிலுமாக அங்கு மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக சென்னைக்கு வரக்கூடியவர்கள், செங்குன்றம் மாதவரம் வழியாக வரக்கூடியவர்கள், அதே போன்று இங்கிருந்து வாகனங்கள் செல்லக்கூடிய வடமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த தண்ணீரில் தத்தளித்தபடி செல்கின்றன. இந்த டோல் பிளாசாவில் மழை தேங்கி உள்ள பகுதியில் சுங்க கட்டணத்தை செலுத்தாமல் கூட வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சியை காண முடிகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அப்பகுதியில் பெய்த 14 சென்டிமீட்டர் மழையினால் அப்பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி தருகிறது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை பொறுத்தவரை இந்த நல்லூர் சோதனை சாவடி மட்டுமின்றி கும்மிடிப்பூண்டி பகுதியிலும் தாமரை ஏரி செல்லக்கூடிய தண்ணீர், சிப்காட் கழிவுநீர் மொத்தம் அந்த பகுதியிலே நுரை பொங்கி அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாக இருந்தது. பொதுமக்களிடம் எடுத்துரைத்த அதிகாரிகள் அந்த தண்ணீரையும் வெளியேற்றி வருகின்றனர். ஆனால் இந்த நல்லூர் சுங்கச்சாவடியில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற வசதி இல்லாமல் தற்பொழுது அங்கு குளம் போல் தேங்கி அப்பகுதி முழுவதுமே ஒரு வெள்ளக்காடான ஒரு சூழலை காண முடிகிறது. உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டிய நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பிலும் வாகன ஓட்டிகள் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சுங்க கட்டணத்தையும் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.